Hi friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்னைக்கு நம்ம எதை பத்தின வீடியோ பார்க்க இருக்கோம்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் சமீபத்துல நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் உயர்திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவங்க முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு வீட்டு வரி மீளப்பெறுதல் அப்படின்னு சொல்லி திட்டம் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த திட்டம் இப்போ ஆன்லைனில் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அப்ளிகேஷன் போடுறது, அது எப்படி பண்ணுறது, என்ன மாதிரி செய்கிறது, யார் யார் எலிஜிபிள் அப்படிங்கிற கம்ப்ளீட் ப்ராசஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. இனிமேல் நீங்கள் நேரில் போய் அப்ளிகேஷன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். உங்கள் எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்ச விஷயந்தான். போன வருஷம் நம்ம தமிழக முதலமைச்சர் அவங்க மீளப்பெறுதல் திட்டம், அதாவது முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு வீட்டு வரியிலிருந்து மீளப்பெறுதல் அப்படின்னா நம்மளோட வீட்டு வரியை நம்ம இப்போ கட்டிடுவோம். அந்த அப்ளிகேஷன், அதாவது கட்டினதுக்கான அந்த ரிசிப்டை எடுத்துக்கிட்டு சோல்ஜர் போர்டில் ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. அந்த அப்ளிகேஷனை வச்சு நம்ம சோல்ஜர் போர்டில் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தது. அதிலிருந்து அவங்க பணம் கொடுக்குறதா இருந்தாங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, ஒரு சில பேருக்கு 500 ரூபாய் இருக்கும், 1000 ரூபாய் இருக்கும். அப்போ கிராமத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ அவங்க ஒரு நாள் அவங்களோட விடுமுறை எடுத்துகிட்டு, அவங்க வேலையிலேருந்து விடுமுறை எடுத்துகிட்டு நேரில் போய் அதை அப்ளிகேஷன் பண்ணி வாங்குற மாதிரி இருந்தது. இதை பற்றி நம்ம வீடியோவும் போட்டிருந்தோம். இதை மாற்றணும், இந்த சிஸ்டத்தை ஆன்லைனில் கொண்டு வரணும். இப்போ கட்டுறது ஆன்லைனில் கட்டுறோம், ஆனால் அதை ரீஃபண்ட் வாங்கும்போது நம்ம நேரடியாக கொண்டு போய் சோல்ஜர் போர்டில் போய் மனு கொடுத்து அந்த அமௌண்ட்டை வாங்குற மாதிரி இருக்குது. இதை கொஞ்சம் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுக்காக இந்த 2025 வருஷத்தில் இவங்க சாஃப்ட்வேர்லேயே இந்த அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அது எப்படி பண்ணுறது, என்ன மாதிரி பண்ணுறது, யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் ஆல்ரெடி கிளியராக பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு ஆன்லைன் அப்ளிகேஷன் வெப்சைட்லேயே இருக்குது. இப்போ நீங்கள் வாங்க, நம்ம அந்த வெப்சைட்குள்ளே போகலாம். எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம கிளியராக பார்ப்போம். உங்கள் மொபைலில் இல்லை லேப்டாப்பில் கூகுளில் போய் இந்த வெப்சைட் டைப் பண்ணிங்கனாலே ஓப்பன் ஆயிரும். அதுக்கடுத்து இந்த வெப்சைட் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சர்வீசஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். அடுத்த பேஜ் இப்படி தான் இருக்கும். அதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் கிராண்ட்ஸ், அதில் நீங்கள் கீழே வந்தீங்கன்னா ஹவுஸ் டேக்ஸ்ன்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டகரி, நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனா விடோவா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆர்மி நேவியா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜிசிஎஸ்ஆபா இல்லை நார்மல் ஹவுல்தார் ரேங்க் ஒர்க்கா அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஆர்மி நம்பர் போட்டு அந்த ப்ரிஃபிக்ஸ் நம்பரை போட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைன் அப்ளிகேஷன் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். அதுக்கடுத்து இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும், அந்த ஜிஓவில் யார் யார் எலிஜிபிள் இல்லைன்னு கொடுத்த மாதிரி இதுக்கு எஸ் ஆர் நோ அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. குறிப்பாக நீங்கள் தமிழ்நாட்டில் சேர்ந்தவங்களா, எஸ் கொடுத்தா மட்டும்தான் ஓப்பன் ஆகும். இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக யூ ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி வந்துடும். ரீஎம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் நீங்கள் பென்ஷன் வந்ததுக்கப்புறம் பண்ணிங்கன்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. சொந்த பயன்பாட்டுக்கு இந்த வீடு இருக்கணும். வேறு ஏதாவது வாடகைக்கு விட்டுருந்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு கிடைக்காதுங்கிறது கிளியராக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வீடு உங்கள் பேரில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எஸ் ஆர் நோ. உங்கள் ஒய்ஃப் பேர்லையோ இல்லை உங்கள் குழந்தைங்க அப்பா அம்மா பேரில் இருந்துச்சுன்னா கிடைக்கவே கிடைக்காது. எக்ஸ் சர்வீஸ்மேன் பேரில் வீடு இருக்கணும். அதுக்கடுத்து இன்கம் டேக்ஸ் நீங்கள் கட்டினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. அதாவது ஆண்டு வருமானம் 7.5 லட்சத்துக்கு மேலே போய் நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கீமில் வீட்டு வரி மீளப்பெறுதல் திட்டத்தில் கிடைக்காதுன்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குது. ரீஎம்ப்ளாய்மெண்ட் பென்ஷன் வாங்கினீங்க, ஆர்மியில் சர்வீஸ் பண்ணிட்டு பென்ஷன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்காது. அதே மாதிரி இதில் குறிப்பாக வீட்டு வரி கட்டினதுலேருந்து 6 மாதத்துக்குள்ளே அப்ளை பண்ணணும். 6 மாதம் முடிஞ்சு போச்சுன்னா உங்களால் மீளப்பெறுதல் திட்டத்தில் பயன்பெற முடியாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் பேசாமல் பொறுமையாக போய் பண்ணிக்கலாம்னு நினச்சிங்கன்னு நினைக்காது. அதனால் வீட்டு வரி கட்டின உடனேயும் போய் இதை ஆன்லைனில் அப்ளை பண்ணிடுங்க. சரியா சார்? இதில் குறிப்பாக உங்கள் பேரில் சொந்த வீடு இருக்கணும், சொந்த பயன்பாட்டில் இருக்கணும், தமிழ்நாட்டை சேர்ந்தவளாக இருக்கணும், ரீஎம்ப்ளாய்மெண்ட் ஆகிடக்கூடாது. அதுக்கடுத்து அந்த கட்டின ரிசிப்ட், என்றைக்கு நீங்கள் கட்டினீங்களோ அந்த ரிசிப்ட் நம்பர், எந்த ஃபைனான்ஷியர் கட்டினீங்களோ அந்த ஃபைனான்ஷியல் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கிட்டு 6 மாதமாக இல்லை முழுசாக கட்டியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அந்த நம்பரு எந்த டேட்டு அதையும் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கான டாக்குமெண்ட்டை பிடிஎஃபாக எடுத்து வச்சு அதை அப்லோட் பண்ணிடணும் இந்த ஸ்லாட்டில் போய். அதுக்கடுத்து செக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அப்ளிகேஷன் ஆன்லைனில் சப்மிட் ஆயிரும். ப்ராசஸ் ஆகி உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வெப்சைட்டில் எப்படி பண்ணுறது, என்ன மாதிரி செய்கிறதுன்னு. இதை பண்ணி சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அடுத்த ஒரு 2 to 3 மந்த்ஸில் உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆயிரும். எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் கட்டியிருக்கீங்களோ எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த சிஸ்டத்தில் யார் யாரெல்லாம் நாட் எலிஜிபிளோ அவங்க அப்ளை பண்ணாதீங்க.
அப்ளை பண்ணாலும் கிடைக்காது. ஏன்னா அவங்க வந்து வெரிஃபை பண்ணிட்டு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால் யாரும் தயவு செஞ்சு தவறான டீட்டெயில்ஸ் கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா அவங்க திரும்பவும் ஆஃப்லைன் ப்ரொசீஜர் கொண்டு வந்துடுவாங்க. இது தேவையில்லாத ஒரு இஷ்யூ ஆயிரும். சரியா? அதுதான் முக்கியமான விஷயம். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் அஃபிஷியல் பார்ட்னர்ஷிப் மெம்பர் இருக்குது. அந்த குரூப்பை நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பட்டன் இருக்குது. ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி மினிமம் 29 rupees பே பண்ணி நீங்கள் வந்து அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, நிறையா விஷயங்களுக்கு நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் ஃபர்தராக எல்லா விஷயத்தையும் தேடி எடுத்து செய்ய முடியும். இப்போ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நாங்கள் வீட்டில் இருந்தே பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு முழுசாக சொல்லிக் கொடுக்குறோன்னா அந்த விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்களாகவே பண்ணணும். அதுக்கு இன்னொருத்தரோட உதவி எதிர்பார்க்கக்கூடாது. சரியா? இப்போ இதில் உங்களுக்கு நிறையா பணம் மிச்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணுங்கிறதான் நாங்கள் இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறோம். சப்போர்ட் பண்ணிங்கன்னா எங்களால் முடிஞ்ச விஷயங்கள் நான் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்து அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோஸ் போடுறதுக்கு உறுதுணையாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த்.